கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவெளியிலேயும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிற ஒரு நல்ல நாளுக்காக தேவனை மகிமைப்படுத்துவோம். இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம் உங்களை சூழ்ந்திருப்பதாக என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளின் காலை தியானத்திற்கான அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தில் 31 வசனங்களை இந்த அதிகாரம் உள்ளடக்கி இருக்கிறது. இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரதானமான காரியம் யாக்கோபின் குடும்பத்தில் நிகழ்ந்த துயர சம்பவம். யாக்கோபுக்கு பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் இருந்திருந்தாலும் ஒரு பெண் பிள்ளையும் இருந்ததாக வேத புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவளுடைய பேர் தீனாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த தீனாளுக்கு ஒரு ஆசை. யாக்கோபு தான் தங்கியிருந்ததான அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களை பார்க்க, பெண்களை பார்க்கும்படி அவனுக்கு ஆசை வந்தது. ஆகவே வேதம் சொல்லுகிறது, அவள் தேசத்தின் பெண்களை பார்க்க புறப்பட்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீனாள் வீட்டை விட்டு வெளியே சென்றது நிமித்தம் அவள் வாழ்வு சிதைக்கப்பட்டு போனதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கும் வீடுகளில் இருக்கிற பெண் பிள்ளைகள் வெளியே செல்லுகிறதினாலே எத்தனை பேருடைய வாழ்க்கை சிதைக்கப்படுகிறது என்பதையும் இன்றைக்கு நாம் காதுகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதற்கான போராட்டங்கள் ஏராளமாய் தேசத்தில் நடைபெறுகிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு தேவை என்றெல்லாம் அநேகர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லுவேன், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு பாதுகாப்புக்குரிய படைகளை எத்தனை ஆயிரங்கள் இறக்கினாலும் பாதுகாக்க முடியாது. முதலாவது பெண்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் பாதுகாப்பான இடத்தில் முதல் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு பாதுகாப்பு எது? தன்னுடைய சொந்த வீடை தவிர வேறு எந்த இடமும் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தீனாள் தகப்பன் வீட்டிலே அவள் தங்கியிருந்திருப்பார். ஆனால் தீனாளின் வாழ்க்கை சிதைக்கப்பட்டிருந்திருக்காது. அவள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். இன்றைக்கும் வார்த்தைகளை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, தேசத்தின் பெண்களை நாம் பார்க்க போனால் நமக்குத்தான் தீங்கு விளைவிக்கப்படுமே தவிர அவர்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. சரி, தேசத்தில் அவள் பார்க்க போனது நிமித்தம் அவள் தீட்டுப்படுகிறாள். இதை கேள்விப்பட்ட யாக்கோபு மிகுந்த கோபத்தோடு கூட இருக்கிறான். அவனுடைய பிள்ளைகள் வரும் மட்டும் காத்திருக்கிறான். அவனுடைய பிள்ளைகள் வந்த பிறகு இந்த செய்தி யாக்கோபுடைய பிள்ளைகளுக்கு செல்கிறது. தீனாளுடைய சகோதரருடைய காதுகளிலும் இந்த செய்தி எட்டுகிறது. பாருங்கள், யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் தீனாளுக்கு சகோதரனாய் இருந்ததான சிமியோனும் லேவிக்குள்ளேயும் மிகுந்த வைராக்கியம். எங்களுடைய சகோதரியை ஒரு வேசியைப் போல நடத்திவிட்டார்களே, இவர்களை எப்படியாவது பழி வாங்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் யுத்தம் பண்ண அவர்கள் ஆயத்தமாகிறார்கள். அப்பொழுதுதான் தீனாளை சேதப்படுத்தின அந்த நபரின் தகப்பனும் அவனும் சேர்ந்து பெண் கேட்க வருகிறார்கள். நீங்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லுங்கள், நாங்கள் கேட்கிறோம், எங்கள் தேசத்திலே தங்கியிருங்கள் என்று சொல்லி பெண் கேட்க வருகிறார்கள். அதற்கு சிமியோனும் லேவியும் சொன்ன வார்த்தை, நாங்கள் விருத்த சேதனம் உள்ள புருஷர்கள், விருத்த சேதனம் இல்லாத புருஷர்களுக்கு எங்கள் சகோதரியை நாங்கள் கொடுக்கலாகாது, அது எங்களுக்கு நிந்தையாக இருக்கும் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். உண்மையிலே சொல்லுவேன், சிமியோனு லேவியும் சொன்ன வார்த்தை உண்மையானது தான். எப்படி உண்மையானது? விருத்த சேதனம் இல்லாத பெண்களோடு ஆண்களோடு திருமண பந்தத்தில் இடைபடக்கூடாது என்பது பிரமாணம் வருவதற்கு முன்பதாகவே சொல்லி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு பிரமாணம் நம் கையில் இருந்தும் நாம் அந்த தவறை தான் செய்து கொண்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஒருவர் ரட்சிக்கப்படாத ஒரு பெண்ணோடு திருமணம் செய்து கொள்ளுகிறார். ரட்சிக்கப்படாத ஒரு சகோதரனோடு திருமணம் செய்து கொள்ளுகிறார்கள். இது உங்களுக்கு நிந்தையாக இருக்கும் என்பதை ஏன் தெரியவில்லை என்பதுதான் வருத்தத்துக்குரியது. பிரமாணமும் நியாயப்பிரமாணமும் தேவனுடைய வார்த்தைகளும் இல்லாத காலத்திலே அவர் சொன்னார், விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களோடு தான் திருமண உறவில் ஈடுபட வேண்டும் என்பதை அன்றைக்கே சொல்லி வைத்தார்கள்.
என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய குடும்பங்களில் ஏற்படுகிற திருமண பந்தங்கள் எப்படி இணைக்கப்படுகிறது? ரட்சிக்கப்பட்டவனோடு இணைக்கப்படுகிறானா இல்லது மாற்றி இணைக்கப்படுகிறார்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். சரி, இதை கேட்டதான அந்த ஸ்தோத்திர தேசத்தின் தலைவர் தன் மகன் தன்னுடைய தேசத்தில் எல்லா ஆண்மக்களும் தங்களை விருத்த சேதனம் செய்து கொள்ள சம்மதிக்கிறார்கள். எதுக்கு விருத்த சேதனம்? இந்த தீனால திருமணம் பண்ணுறதுக்காக. இன்றைக்கும் பாருங்கள், ஸ்தோத்திர திருமணம்னு வரும்பொழுது இந்த சபை ஒரு சட்டத்தை சொல்கிறது. நீங்கள் முழுக்கு ஞானஸ்நானம் எடுத்தால் தான் திருமணம் பண்ணி வைப்போம். அவ்வளோதானே, தண்ணியில் இறங்கி என் மேலே வர்றது பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி அவங்களும் சம்மதிச்சிடுறாங்க. அதையும் ஊழியர்கள் கொடுத்து விடுகிறார்கள். நான் சொல்லுவேன், ஞானஸ்நானம் என்பது நீங்கள் திருமணம் செய்து கொள்வதற்கான ஒரு அடையாளம் அல்ல. ஞானஸ்தானம் என்பது பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைப்பது ஞானஸ்தானம். இதை நிறைய பேர் புரிஞ்சுக்கிடலை. கல்யாணம் பண்ணி வைக்கணுமா, ரட்சிக்கப்படாத ஒரு பையனுக்கு சர்ச்சைக்கு வர சொல்லி அவன் 2 வாரம் வந்துட்டு 3வது வாரத்துக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருந்தாங்க. ரட்சிக்கப்படாத பிள்ளையை சபைக்கு வர சொல்லிவிட்டு 2 வாரம் 3 வாரத்துக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருந்தாங்க. ஏன் அன்னைக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்து அடுத்த நாள் கல்யாணத்துக்கு ஆயத்தப்படுத்திடுறாங்க. இது வேதத்தின்படி தவறு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அங்கே அந்த தேசத்தின் தலைவர்கள் ஒரு திருமணத்துக்காக தங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள தீர்மானிக்கிறார்கள். விளைவு என்ன? 3ஆம் நாளில் அவர்களுக்கு நோவு எடுத்துக்கொண்டது. இதை சமயம் பார்த்திருந்த சிமியோன் லேவியும் பட்டயத்தை எடுத்து கொண்டு போய் ஆண் மக்கள் எல்லாரையும் கொண்டு விடுகிறான். இப்பொழுதுதான் யாக்கோபு ஒரு கேள்வி கேட்கிறான். அவன் சொல்லுகிறான், ஸ்தோத்திரம், நீங்கள் என்னுடைய இந்த தேசத்திலிருந்து என்னுடைய வாசனையை கெடுத்து விட்டீர்களே. நான் கொஞ்சம் ஜனம் அவங்க எனக்கு விரோதமாக வந்தால் என்னை எல்லாரையும் வெட்டி அழிச்சிருவாங்களேன்னு சொல்கிறான். யாக்கோபுக்கு என்ன பிரச்சனை? நமக்கு விரோதமாக இவங்க வந்துட்டால் நம்ம எல்லாரும் செத்து போயிடுவோம் கேட்குறாங்க. அப்போன்னா அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க 31ஆம் வசனத்தில். அதற்கு அவர்கள், எங்கள் சகோதரியை அவர்கள் ஒரு வேசியைப் போல நடத்தலாமோ என்றார்கள். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிமியோனு லேவிக்குள்ளே இருந்த அந்த பாரம், எங்கள் சகோதரி பரிசுத்தமாய் காக்கப்பட வேண்டும், வேசியைப் போல நடத்துவதற்கு நாங்கள் உடன்பட மாட்டோம். அன்றைக்கே சிமியோனும் லேவியும் உறுதியாக இருந்தார்கள். வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் இந்த உலகத்தினாலே நீங்கள் தீட்டுப்படாதிருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். அதை காத்து கொள்ள வேண்டியது உங்கள் கடமை. ஆகவே ஸ்தோத்திரம், தேவன் நமக்கு தந்த பெண் பிள்ளைகளை வீட்டிலே தேவனுக்கு பயத்தோடு கூட வளர்ப்பது நமக்கு நல்லது. தேசத்து பெண்களைப் போல நாம் விட்டு விடுவோமானால் நாம் வருந்தத்தக்கதான பல சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்துவிடும். ஆகவே ஜாக்கிரதையோடு நம்முடைய பிள்ளைகளை காத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த பிதாவே, காலவெளியில் கேட்ட வார்த்தையின்படி எங்கள் பிள்ளைகளை நாங்கள் தேவனுடைய ஒழுக்கத்திலும் ஆண்டவரை பரிசுத்தத்திலும் வளர்த்தெடுக்க எங்களுக்கு கிருபை சாங்க. வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுக்கு இது பிரயோஜனமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.